எடப்பாடி பழனிசாமி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் அந்த நல்ல செய்தி. இதற்கு நடுவே இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பது தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே இதை கேள்விப்பட்ட போது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. பல பேரிடம் பேசி, சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய ஃபோனில் மு.க.ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஒரே ரெக்வஸ்ட்டு, எங்கள் மேலே கேஸை போடாதீங்க, ஊழலெல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்து கொடுங்கள் என்று சொன்னதும் திரு பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட முதல்வரான நினைப்பு வந்து விடுகிறது.